भाई अबे तेरी माँ की आंख ठीक से हंगने भी नहीं दे रहे साले। भाई अबे आ रहा हूँ ना। அழாத நான் என்ன கையேடு பாய் மூடு மூடு பாய் வாயில இருந்து கயிறுப்பியா ம் பாய் अबे साले इस टाइम पे जाना साले। பாய் ये लौंडे कितनी बार बोला है आ रहा हूँ ना। जान निकल रही है क्या तेरी? कितनी बार बोले फोन करके आया कर। एक तो पुलिस भाई इधर ये क्या। अंदर आजा पहले अंदर आजा। चल क्या बात है? नहीं भाई वो सबसे जो लड़कियां आई थी ना वो सब अच्छा काम करे हैं सिर्फ इसको छोड़ के जब भी देखो तब रोती ही रहती है पा 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 मार का देखा? हाँ भाई बहुत मारा 2 दिन से रो ही रही है सोचा मर जाएगी इसे खाना भी दिया अच्छा खा रही है पर ठीक से भीख नहीं मांग रही है साले ये तमाशा देखो भाई पिच्ची पिच्ची எடுக்கிறியா पिच्ची அப்பா பிச்சை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. हाँ अभी देखो भाई சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்றியா हाँ ए मार मत। हम्म अच्छा है तो ट्रेन क्या है? वैसा कुछ नहीं है भाई 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 क्या हुआ भाई मामू कहाँ है देख। पुलिस आ रहा हो भागो भागो। भाई पुलिस पास में ही है आप अंदर जाइए கை வலிக்குது. रो मत। கை வலிக்குது. अरे चुप। அப்பா रो मत। வலிக்குது. इसको छोड़ तू पुलिस को देख। என் பேர் பாபு 2 வருஷமா புழல் ஜெயிலில் இருக்கேன் விடிஞ்சா எனக்கு விடுதலை நான் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி 13 மணி நேரம் ஆகுது ஒருத்தனுக்காக தான் காத்துட்ருக்கேன் இப்போ அவனை தேடி தான் போகிறேன் அவனுக்கு சில பதில் சொல்லணும் வார்த்தையால் இல்லை வழியால்
ஹலோ, என்னடி பண்ற? டிவி பார்த்துட்டு இருந்தேன்டா. சாப்பிட்டியா? மம்மு இப்பதான் சாப்பிட்டேன். என்ன? எனக்கு இன்னைக்கு ஒரு கனவுடா. என்ன கனவுடி? I kissed you in my dreams. உன் கனவுல நான் உனக்கு சொல்லு. ஏய் சும்மா சொல்றீ. ஏய் ப்ளீஸ் லைன்ல இருடா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி கால் பண்றா. ஓகே, சீக்கிரம் வந்துரு. ஓகே. என்னடி கால் ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருந்துச்சு? மும்பைல இருந்து எங்க ஆண்டி கால் பண்ணியிருந்தாங்கடா. அதான் பேசிட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இதை சொல்லு. இந்த வாரம் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணவா? ஹே, ட்ரூ லவ்க்கு கண்டிப்பா புக் பண்ணிடு. அந்த படம் நம்ம பார்க்கணும். இவனும் ஃபோன் எடுக்க மாட்டான். வழிப்பறி அதான் என் தொழில். அன்னைக்கு என்கிட்ட மாட்டின பாயிண்ட் இருந்து செல்போன் பணம் ரெண்டையும் பிடிங்கிட்டேன். ப்ளீஸ் பணத்தை கூட நீங்களே வச்சுங்கண்ணா. ஃபோன் மட்டும் கொடுத்துங்கண்ணா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ இருக்குண்ணா. ப்ளீஸ் சரி ஓகே, நான் உனக்கு 5 மினிட்ஸ்ல கால் பண்றேன். ஓகே. கார்த்திக் திட்ட போறான். ஹலோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ நேரம் என் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை பத்தி தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஐ லவ் யூ so much. ஐட்ட மாதிரி பேசாத, ஃபோன் ஐடி. என்ன சொன்ன நீ? ஹலோ என்ன கட் ஆயிடுச்சு? டேய் சொல்லுங்கயா. சரி வரேன். நீ ஒன்றும் பேசாத. எனக்கு நீ இல்லைன்னா வேற ஆள் இல்லைன்னு நினச்சியா? ஒரு நிமிஷம் இரு, என் ஃப்ரெண்டு கூப்பிடுறா. செந்தில், எனக்கும் ஆண்டிக்கும் பெரிய பிரச்சனை. ஓ அப்படியா? பேசிட்டு கூப்பிடட்டா? சரி ஓகே, லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ட்ரெயின் போன சவுண்ட்ல நான் பேசின எதுவும் அவளுக்கு கேட்கல. என்ன அவளோட ஆள் நினைச்சு பேசிட்டே இருந்தா. உன்னோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நானும் கேட்டுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு மேல அவ பேச்சு என்னால கேட்க முடியல. நான் தான் பேசுகிறேன். மாப்பிள்ளை பணம் கட்டிருந்தாருல, எவ்வளோ லட்சம் அதை வாங்கிட்டு திரும்ப கிளம்பி வந்துட்டுருக்கேன். ஆமாம், சீக்கிரம் வந்துடுவேன். பணம் கொடுத்தாது மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கு வரலம்மா. அது போதும்மா எனக்கு. சரிம்மா. அடிச்சா 1 லட்சம். 1 வருஷத்துக்கு திருட தேவை இருக்காதுன்னு துணிஞ்சு அடிக்கலான்னு முடிவு பண்ணேன். யோ சொட்ட பாத்து பையா. ஏதாவது தப்பு நடத்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஒரு நாள்ல ஒரு தடவைக்கு மேல திருடினதில்லை. அது பாதுகாப்பானதும் இல்லை. அதோட இது வரைக்கும் போலீஸ்ல நான் மாட்டினதில்லை. ஆனா 1 லட்சம். நான் எதை பத்தி கவலைப்படல. ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்ச பெரியவரை குறி வச்சேன். அந்த நேரத்தில் 2 குரங்கு நான் போக வேண்டிய ட்ரெயினில் ஏறிச்சு.
வழியை விடுங்கடா, நல்லா வழியை மறைச்சிக்கிட்டு. போ. டேய் டேய், சொல்றது புரியல? என்ன வழியில் நிற்காதனா புரியல? எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏன்னு தெரில. ட்ரெயின் கிளம்புனதும் குழப்பத்தோட ஏறினேன். வழியில் நிற்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எரும மாடு வழி விடாம நின்று. என்னையா பிரச்சனை உனக்கு? பெரியவருக்கும் அந்த பசங்களுக்கும் இருந்த பிரச்சனை எனக்கு சாதகமாக அமையும் தோணுச்சு. அப்போ ஒரு பிரச்சனை. நான் அடிச்சுட்டு இறங்க வேண்டிய பக்கம் ஒரு பையன் போய் நின்னான். அவன் பின்னாடியே இன்னொருத்தனை போய் அந்த வாசலை மறைச்சு நின்னான். சூப்பரா கட்டிட்டு இருக்கானுங்க. ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. செமையா இருக்குல்ல? அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. அந்த பெரியவர் இறங்குற மாதிரி தெரியல. என் கவனம் முழுசும் அந்த பேக்ல தான் இருந்தது. இது கடைசி ட்ரெயின், அதனால பிளாட்ஃபாரத்தில் கூட்டமே இல்லை. நான் இறங்க வேண்டிய வாசலும் காலியாக தான் இருந்துச்சு. கஷ்டம் இல்லாமல் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனால் ஹலோ. தப்பிச்சான்டா அவன். ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்கோம். நான் வந்து சொல்றேன். மச்சான் பேக்டா. ஏன்டா மச்சான் போய் சொன்ன? பணம் நம்மது. என்னது? நான் போலீஸில் மாட்டிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். அதுக்கு காரணமும் இருக்கு. சரி எங்க போறோம் சொல்லுடா. ரிசார்ட் போறோம். ரெசார்ட். என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏன் உனக்கு தெரியாதா? நான் என்ன ஆச்சுன்னு பாக்குறேன் இரு. ஏய் என்ன விளையாடுறியா? ஏன் செத்துற போறான்டா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அப்படியே தான் ஆச்சுன்னா என் அப்பாட்ட சொல்லி பார்த்துக்கிறேன். நீ பார்த்து ஓட்டுடா, நான் பயந்துட்டேன் தெரியுமா? சும்மா இரு. அடிபட்டதில் என்னால் எந்திரிக்க முடியல. தெளிச்சப்பதான் தெரிஞ்சது என்னை தேடி வந்து போலீஸ் கிட்டே மாட்டிக்கிட்டேன். சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் புடிங்கிட்டு இருக்கீங்களா? ஏய் அவன் திருட்டு நாயிடி. சீக்கிரம் நீ போய்யா. ஐ எம் சாரிடா, ரியலி சாரிடா. அவன் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா கார்த்திக்? அவன் சொன்னா நீ அப்படிப்பட்ட பொண்ணா? அல்ஃபோன்ஸ் வந்திருக்கான். நீ எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும்டா. போடா. ஐ லவ் யூடா. பெட்டி ஒன்று கொடுப்பான், அதை வாங்கி செல்ஃப்ல வை. சரி சார் கேட்டா சார் சரிடா, நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை சந்தேகமே பட மாட்டேன்.
சொன்னதை செய்ய. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல திருப்பி கூப்பிடுறேன். ஓகே பாய். திருட்டு நாயே, உன்னால நாய் சுடுற மாதிரி சொல்லுடா. ஏய் தம்பி, சிரிக்காதடா உன்னை. என்ன பிரச்சனை? சார் இவனெல்லாம் சும்மா விடாதீங்க என்ன சார். பிரச்சனை? சார் என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலி கேர்ள் சார். அவளை போய் ஐட்டம் சொல்லி திட்டிருக்கான் சார். அந்த பொண்ணை இவன் எப்படியா பேசினா? சார் இவன்கிட்ட என் மொபைல் இருந்தப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருக்கா சார். அந்த டைமில் இவன் தப்பாக பேசியிருக்கான் சார். சார் சார் உண்மையிலேயே என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு குடும்ப பொண்ணு சார். சார் சார் இவனெல்லாம் சும்மா விடாதீங்க சார். நாய் சுடுற மாதிரி சுத்ததுங்க சார். டேய் மூடிட்டு இருக்க மாட்டா? அவ குடும்ப பொண்ணா? அவ இதுக்கு முன்னாடி 14 பேரை லவ் பண்ணியிருக்கானாம். இவனே 15வது ஆளாம். இதுல 16வது வேற ஒருத்தன் இருக்கானாம். அவனையும் லவ் பண்றாளாம். டேய் இந்த லட்சணத்துல சார் இவ குடும்ப பொண்ணு. டேய் சார் பாருங்க சார், உங்க முன்னாடியே ஒரு உத்தமையை பத்தி தப்பா பேசுறான். டேய் உன்னை கேட்டாங்களா? உன்னை ஏதாவது கேட்டாங்களா? ஸ்டேஷன் கோடா உனக்கு இருக்கு. டேய் சொல்லிட்டே இருக்க, மூடுடா. சார் என் ஐஃபோன். ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போறியா? சார் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேணாம் சார். அப்புறம் சார் அது இல்லைங்க சார். சரி சரி நான் பாத்துக்கிறேன். நீ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்ன? நான் ஐபிஎன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். என் தம்பி வேலை தேடிட்டு இருக்கான். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கான். அவனுக்கு உன் கம்பெனியில் ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு. சார் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? அதெல்லாம் கிடையாதுயா. சார் என் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் சார் எடுப்பாங்க. அதெல்லாம் பேசாத. இல்லை நாளைக்கு வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சார் அதெல்லாம் வேணாம் சார். சார் உங்கள் தம்பிக்கு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள் சார். ரெடி பண்ணா வேலை கிடச்சிரும்ல? கிடைக்கும் சார். இவன் மேலே வேற 2 கேஸை போட்டு உள்ள தள்ளுறேன். நீ கிளம்பு. சார் என் ஐஃபோன். ஃபஸ்ட்டு வேலை, அப்புறம் ஐஃபோனு. கிளம்பு. ஓகே சார். சொல்லுங்க அடியா. ஓகே சந்தில், குட் நைட். ஓகேடி, பை பாய், ஸ்வீட் ட்ரீம்ஸ். கார்த்திக் என்ன பண்றான்? இதுக்கு திருடனே. சொல்லுமா. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது கார்த்திக். I love you so much. I love you டா. இங்க ஒரு திருட்டு கேஸ் ஒன்று இருக்கு. விட்டுரு சார். இது மேல 2-3 கேஸை போட்டு உள்ள தள்ளணும். குழந்தை இருக்கு சார். ஏதாவது பெண்டிங்ல இருக்கிற கேஸ் எடுத்து வைங்க. நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வரேன். சார் சார் இது விட்டுரு சார். சார் சொன்னா கேட்க மாட்டியா சார்? அடங்க திருட்டு தாயலி. என்னையே மிரட்டுறியா? குழந்தை இருக்கு மூடா. சார் குழந்தைய காப்பகத்தில் இல்லை சார் கோர்ட் ஆர்டர். சைல்டு மிஸ்ஸிங் எழுதிக்கோ. என் மகளுக்கு என்னாச்சுன்னு பயந்துட்டு இருந்தேன். கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு வரல. பார்க்கணும்னு கேட்டதுக்கு குழந்தைங்க காப்பகத்தில் விட்டாச்சுன்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் எப்படி சார்? யார் அந்த வளர்ந்தவனை கேட்குறியா? அந்த சவத்தவன்? ஆமாம் சார். அந்த ஆள் மோசமானவன். இந்த இவன் பிள்ளைய குழந்தைய காப்பகத்தில் விடணும். பாம்பேல பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க. भाई पुलिस गए भाई और राजेश को ठोक दिया. भाई इसलिए बोला था मत लाया कर इसको. जाके देखो इसको क्या हुआ. पुलिस भोसड़ी के. कहीं और गिरती सरिया पे जाके गिरी. गई भाई. अब क्या करें भाई? दरिया में फेंक दे. அப்பா அப்பா டீச்சர் ஃபீஸ் கேட்டாங்கப்பா. கட்டிடலாமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர். அவனால் செஞ்ச தப்பை விட அதிகமான தண்டனை அனுபவிச்சிருக்கேன். இவனை கொல்ல போகிற நாளுக்காக ஜெயிலில் 2 வருஷமாக காத்திருந்தேன். இன்னைக்கு அதுக்கான நாள். என் மகளை கொன்னதுக்கு இன்னைக்கு இவனுக்கு சாகு. சரிங்க தம்பி, நாளைக்கு முடிச்சிடலாம். அப்போ அப்படியே கிளம்புறேன். பார்ப்போம் சார். பார்க்கலாம். வந்தவன் சரக்கு கொடுத்துட்டாங்க. இருந்து கிளம்புனா
நிமிஷம் என் மகளுக்காக. நான் திரும்பினது என் மகளுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும். அடுத்த நாள் நான் மதுரையில் இருந்தேன். ஊரில் எல்லா பக்கமும் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது. ஓரளவுக்கு ஊர் அடங்க 3 மணி ஆச்சு. நான் திருந்தி வாழ இங்கே வரல. என் தொழில் बड़ी जादू भरी कारी कारी अखियों से खींचे डोरी पिया की नजर बड़ी जादू भरी कारी कारी अखियों से खींचे डोरी मतवारी